ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சேஃபா இருக்கோம்னு வாய் வழியா சொல்றேன். ஆனா, மனசுல என்னென்ன ஓடுது அப்படிங்கிறத இந்த வீடியோல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நான் வந்து மார்னிங் ரொட்டீன் போட்டிருப்பேன். இப்போ அதோட கன்டின்யூ தான் நான் வந்து பண்றேன். மத்தியானத்துக்கு மேல என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத அப்படியே வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மதியானம் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி. அவந்திகாவோட பர்த்டே அன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஆனா, அன்னைக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு சுத்தமா எதுவுமே கிடைக்கல. அது வந்து எனக்கு ஒரு எப்படின்னா, இவ்ளோ செஞ்சு நம்மளால கொஞ்சம் கூட சாப்பிட முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அதனால இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்துட்டு, இன்னைக்கு வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பு செய்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சாதத்தில கூட பெசஞ்சு சாப்பிட்றலாம். அப்படி ஒரு சூப்பு நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வாங்க இப்ப நம்ம ரொட்டீன்ல என்ன விஷயத்த ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். நம்மளுடைய பழைய ரொட்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூலையில கேமரா இருக்கும். நம்ம அப்படியே அந்த எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு, உங்களுக்கான மோட்டிவேஷனும், எனக்கான மோட்டிவேட்டும் நானும் பண்ணிப்பேன். ஸோ, அத மாரி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரொக்கோலிய கட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா? அது, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம். இத நல்லா அலசிட்டு, நமக்கு தேவையான அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரொக்கோலி, பாலக்கீரை, வெங்காயம், பெரிய வெங்காயம். இத வேக வச்சு தனியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீடியோக்கு வருவோம். கமெண்ட்ல நெறைய பேர் வந்து "சேஃபா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஊருக்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்களேன், நிஜமா அந்த மனசு தாங்க வேணும். நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் அப்படின்னு நான் வாயால சொல்றேன். ஆனா நிஜமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. எப்படா குண்டு போடும்? எப்படா குண்டு விழுவும்? இங்க விழுவும், அங்க விழுவும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு பேனிக் தான். அ இல்ல ஆஸ் யூசுவல் லைஃப் வந்து நார்மல் லைஃப் போயிட்டுருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஸ்டக் ஆன மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. காலையில ரொட்டீன் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. ஆஃபீஸும் கிடையாது. அப்போ என்னன்னா, அந்த காலையில அந்த குழந்தைங்க ஸ்கூல் போனா தான் வந்து அந்த கால ரொட்டீன்றப்போ காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும். என்ன சமைக்கணும், இது செய்யணும், அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குடுக்கணுங்கிற ஒரு ரொட்டீன் இருக்கும். அதுவுமே கிடையாது. அப்புறம் ஆஃபீஸு ஆஸ் யூசுவல் வீட்ல தான். ஸோ இதனால இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த நியூஸ் பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. என்ன நடக்குது? சேஃபா தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு பாருங்களேன். நம்ம ஊருக்கு போயிரலாமான்னு ஒரு மனசு இருக்கு. ஆனா வந்துட்டோம் அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வர்றது ரொம்ப சிரமம். க இன்கேஸ் குழந்தைங்களுக்கு ஏப்ரல்ல இப்போ வந்து மார்ச் 23 வந்து ஸ்கூல் ஓப்பனிங்ன்னு சொல்றாங்க. சில பேர் ஏப்ரல்ன்றாங்க. எப்போங்கிறது நமக்கு தெரியாது. வர முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றதுக்காகவே பயந்துட்டே ஊருக்கு வேணாங்கிற ஒரு பிளானு. அப்புறம் இப்படியே தாங்க குளறுபடியாவே போயிட்டுருக்கு. அதனால ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்டக் ஆயி நிக்குது. அதனால அந்த நார்மல் லைஃப் ரொட்டீனுக்கு போக முடில. அ இந்தியாலருந்து பார்க்குறவங்களுக்கு வேணா நியூஸ் பார்த்துட்டு பயம் இருக்கும். ஆனா, இத நாங்க நேரடியா பார்க்குறப்போ, அந்த ஒரு பயத்தோட கலந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாருங்களேன். ஐயோ! நம்ம பில்டிங்ல விழுந்தா என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரப்ப, எல்லாமே போயிடுது. ஏன்னா, இவ்ளோ நாள் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே கரடுமுரடான பாதைகள். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம வந்து லைஃப நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நெனைக்கிறப்போ, எல்லாமே தும்சமாயிருமோ அப்படின்னு நெனைச்சாலுமே பயமா இருக்கு. ஓகே. எல்லாமே ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு நெனைச்சுட்டு, டெய்லியும் அன்னன்ன ரொட்டீன நாங்க வந்து செஞ்சுட்டுருக்கோம். ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணியும், சூப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் ஆஸ் யூசுவல் இதுதான். ஓகே. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் லேடீஸ் வந்து எப்பவுமே வந்து செல்ஃபிஷ்ஷாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு வந்து இந்த வீடியோல ஃபுல்லாவே நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஆக்சுவலா வந்து நம்ம எப்படி அப்படின்னா, பொண்ணு அப்படின்னாவே நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து போகணும். நம்ம வந்து பணிஞ்சு போகணும், தாழ்ந்து போகணும். இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா, அங்க பணிஞ்சு போணும், தாழ்ந்து போணும். இல்ல கல்யாணம் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அங்க உள்ளவங்கள்ட்ட பணிஞ்சு போகணும். நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த இடத்துல பணிஞ்சு, குனிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன நெனைக்கிறேன்னா, ஏன் அந்த மாரி இருக்கணும்? நம்ம தப்பு பண்ணல. ஏன் அந்த இடத்துல போய் அப்படியா இருக்கணும்? அப்படின்னு நான் நெனைப்பேன். அதனால சில இடங்கள்ல நம்ம செல்ஃபிஷ்ஷா தாங்க இருக்கணும். நமக்கான நேரமோ, நமக்கான விஷயங்கள கண்டிப்பா யாருக்காகவும் விட்டு குடுக்கக்கூடாது.
முக்கியமா நம்மளுடைய ரெஸ்பெக்ட் குறையிற மாரி எங்க எது நடந்தாலும், அத வந்து விட்டு குடுக்காம நம்ம வந்து பேசணும். என்னோட பாயிண்ட் அதுதான். பொண்ணுங்க அப்டின்னாவே பொறுத்து போகணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் பொறுத்து போகணும்? நம்ம தப்பே பண்ணாதப்ப ஏன் நம்ம ஏன் பொறுத்து போகணும்? அப்டின்னு நான் சில இடங்கள்ல கேள்வி கேட்க தான் செய்வேன். அதே மாரி நம்மளுடைய ஆசைகள எப் எப் எக்காரணத்த கொண்டும் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். என்னோட ஆசைகள் ஏதாவது இருந்தது. ஏன்னா நமக்கு என்ன ரொம்ப பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஏன் ஆசைய நிறைவேத்தாம இருக்கணும்? அப்டின்னு நான் என்னோட ஆசைகள நிறைவேத்திக்குவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோட ஆசை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிடுற விஷயங்கள்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கும். ரொம்ப சாப்பிடணும்னு நெனைப்பேன். டக்குன்னு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுருவேன். அந்த மாதிரி. அ இது மாரி சாப்பிடுற விஷயம். அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து கோல்டுல வந்து கொலுசு போடணும்னு ஆசை. அது இங்க 2014ல வந்தேன். அப்பயிலேருந்து எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. ஆனா அத எ எனக்கு வந்து கேட்கவும் பயம். இத நம்மளா சம்பாரிச்சு எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் நெனப்பேன். அந்த மாரி நான் சில விஷயங்கள் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி நம்மளுடைய கோல் என்ன? நம்ம இந்த இடம் வாங்கணும். இந்த விஷயம் வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு என்னோட ஆசைகள நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்காம, நான் வந்து கொலுசு வாங்கணும்னு சொல்லி தான் ஜாக்கிட்ட போனேன். அப்ப உடனே ஓகே வாங்கிக்கோ அப்டின்னாங்க. அவங்க நெனச்சுட்டாங்க நான் வெள்ளி கொலுசு வாங்க தான் போறேன் அப்டின்னு. ஆனா நான் போய் நின்னது வந்து கோல்டு கட. கோல்டுல கொலுசு எடுத்தோனே பில்ல பார்த்தோனே, "என்னது கோல்டுல வாங்கியிருக்கியா?" அப்டின்னு அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா நான் கோல்டுல தான் வாங்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆ சில பேர் நெனப்பாங்க, கால்ல வந்து தங்கம் போடக்கூடாதுன்னு. ஸோ இது என்னோட ஆசை. அதனால நான் போடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு, நான் வந்து இத போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளோட ஆசைகள யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டுக் குடுக்காதீங்க. ஆசைகள நிறைவேத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே மாரி எல்லாருமே இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லி எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு டைம் குடுப்போம். அவங்களுக்கான சாப்பாடாகட்டும், அவங்களுக்கான டைம் எல்லாமே நம்ம வந்து செஞ்சு குடுப்போம். ஆனா நமக்கு யாராவது செஞ்சு குடுப்பாங்களா? கிடையாது. கொஸ்டின் மார்க் தான். அதனால நம்ம நம்மளோட டைம, நம்மளுடைய ஹெல்த்த, நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு வந்து யாருமே நம்மள பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளே டவுன் ஆயிக்க கூடாது. ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, நம்ம இவ்ளோ செய்றோமே, ஹஸ்பண்டுக்கு இவ்ளோ செய்றோம், எல்லாமே பார்க்குறோம். ஆனா, நமக்குன்னு யாருமே சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்றாங்களே! அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கும். நமக்குன்னு ஒரு கிஃப்ட் வாங்கி தரல அப்படின்னு நெறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இது ஒரு ஏக்கமா இருக்கும். அப்புறம் கல்யாண நாளு, அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டே இதுக்கெல்லாம் வந்து இருக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் எந்த விஷயத்தையும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்ன வரையிலும் ஜாக் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கூட குடுத்தது கிடையாது. இந்த 12, 13 வருஷத்துல. நான் எதிர்பார்த்தது கிடையாது. அதனால அவரும் குடுத்ததில்ல. நம்ம எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்து, பார்த்து நம்ம வந்து ஒரு அன்ப வாங்கணும்னு நெனைச்சோம் அப்டின்னா, நம்ம தோத்து தான் போயிருவோம். அதனால எதையுமே எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். அதுக்காக வருத்தப்பட்டு அழுகுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தான், நம்மள நல்லா பார்த்துக்குவாங்க. நம்ம ஹெல்த் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குப்பைக்கு போயிருவோம். அதனால அடுத்தவங்க எவ்வளோ இம்பார்ட்டனோ, அத விட நம்மளோட ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்னு நான் நெனைப்பேன். அதே மாரி உடம்பு சரியில்ல அப்டின்னா, நான் வந்து நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறத விட, ஜாக் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் எடுத்துருவாங்க. என்னோட ஹெல்த்துக்கு. ஃபர்ஸ்ட் இல்ல போயிறலாம் அப்டின்னு. ஸோ நம்ம வந்து எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காம இருக்கிறது, எனக்கு பொறுத்தவரையிலும் நான் நல்லதுன்னு நெனைக்கிறேன். நீங்க எப்டின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட்லாம் என்னென்ன கிஃப்ட் குடுத்துருக்காங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஹர்ஷிதா வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டா, "அம்மா, அப்பா உங்கள கொடும பண்றவர் தானம்மா?" அப்படின்னு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. "கொடுமையா? என்ன பண்றாங்க?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா, அப்பா வந்து உங்கள வந்து இந்த இடத்த கிளீன் பண்ணு, அத கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்கல்லம்மா, அது கொடும தானம்மா உங்கள?" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "இதெல்லாம் ஒரு கொடுமையே கிடையாதுடா. அப்பா சொல்றதுனால, அப்பா திட்டுவாங்களோ அப்படின்னு இந்த இடத்த நம்ம வந்து கிளீன் பண்றோம், சுத்தமா வச்சுக்கிறோம். அவரு சொல்ல சொல்ல, அவரு சொல்லிருவாரோன்னு சில நேரங்கள்ல நானே சில விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுருவேன். ஸோ அது வந்து கொடுமைலாம் கிடையாது." அப்படின்னு அவள்ட்ட சொல்லி இது புரிய வச்சேன். அம் இதே மாரி நான் இங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் சொல்றேன். நான் நல்லா தான்டா இருக்கேன். நல்லா ஹேப்பியா இருக்கிறேன். நான் நெனச்சத வாங்குறேன். எனக்கு பிடிச்சத நான் செய்றேன். அது மாரி நீயும் இருக்கணும். ஆனா, உன் சொந்த கால்ல நீ எப்பவுமே இருக்கணும். அப்படின்னு பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் குடுக்கணும்.
நம்ம நம்ம நெனைக்கிறோம், நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்களுக்கு படக்கூடாது அப்படின்னு நெறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள ஃப்ரீயா விடுறோம். அந்த மாரி இல்லாம, நெறைய விஷயங்களுக்கு வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லி பழகுங்க. இந்த மாரி இருக்கணும், இப்படி இருக்கணும். நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனாலும், நீயும் உன் சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஹர்ஷிதாட்ட சொல்லிட்டே இருப்பேன். "உனக்கு வந்து 12த் முடிக்கிறியா? ஒரு டிகிரி முடிக்கிறியா? ஆனா நீ வேலைக்கு போனா தான் உனக்கு கல்யாணம்." அப்படின்னு சொல்லி நான் அவள வந்து மைண்ட் லெவல்ல வேலைக்கு போணும். நீ உன் சொந்த கால்ல நில்லு. ஒண்ணும் நீ வாங்கணும் சம்பளம். உன் ஹஸ்பண்டோ, மத்தவங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது உனக்கு வராது. நீ எவ்வளோ காசு வச்சிருக்க? அது மட்டும் தான் உனக்கு பேசும். உன்னோட வாய்ஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்னா, நீ சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்ட்ட சொல்லியிருக்கேன். அவளே ஒரு கோல் வச்சிருக்கிறா. என்ன அப்படின்னா, நம்ம வந்து படிச்சு முடிச்சோனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சிருக்கிறா. ஆனா இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா, தங்கச்சி 2 பேத்தோட சண்டைகள் இருக்கு பாருங்களேன். இது தீராத சண்டையா இருக்கும். அதுவும் இப்ப வந்து லீவ் விட்டதுனால, என்ன பண்றதுன்னு எங்களுக்கே புரிய மாட்டுது. வெளியிலயும் கூட்டிட்டு போ முடியல பசங்கள. ஏன்னா எல்லா பார்க்கும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பயமாவும் இருக்கு வெளியில விடுறதுக்கு. சரி நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னாலும், பயமா இருக்கு. வெளியில போற முடியல. வீட்டுக்குள்ளேயே இவங்கள வச்சுட்டுவும் இருக்க முடியல. நம்ம வந்து ஃபோனு, டேபு இதெல்லாம் குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து கண்ணு வீணா போயிருமே அப்படின்றதுனால, அதுவும் குடுக்கறது கிடையாது. அந்த 1 மணி நேரம் டிவி பாருங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு அந்த டிவி பார்க்கறதுலயும் போர் அடிச்சிருது. அந்த மாதிரி. அதனால என்ன பண்ண போறது? என்ன பண்றோன்றதே எங்களுக்கே தெரியல. இத நெனச்சா தான் ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த குழந்தைங்களும் நமக்கு கூட ஒரு வீடியோ எடுக்கிறோம். நம்ம இந்த மாரி பேசுறோம். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இது மாட்ட சில விஷயங்கள ஷேர் பண்றோம். ஆனா, அந்த பசங்கள நெனச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, காலையில எழுந்திரிச்சோன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயும் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, ஸ்கூல் முடிஞ்சுட்டு ஈவினிங் வருவாங்க. இப்ப அந்த ஒரு சான்ஸுமே இல்லையே! அப்டின்றப்போ, ரொம்ப கஷ்டம் தான் அவங்களோட நெலைமையும். என்ன பண்றது? சில நேரங்கள்ல அவங்கள புரிஞ்சு நடந்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து அந்த பாலக்கீரை, ப்ரோக்கோலி, வெங்காயம் வேக வச்சு எடுத்துட்டோமா, அத வந்து தனியா எடுத்துட்டு, இந்த மாரி நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அரைச்சுட்டு வேற தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வந்து இது பண்ணணும். பாருங்களேன், நான் கொஞ்சமா தான் நான் அத கழுவி ஊத்துறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டோம் அப்டின்னா, டேஸ்ட் வந்து மாறி போயிரும். அதனால இதோட போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே பேன்ல பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, ஒரு 5, 6 பல்லு பூண்ட வந்து நல்லா பொடீஸா கட் பண்ணியிருக்கேன். அந்த பூண்டையும் வந்து அந்த பட்டர்ல வதக்கி எடுக்கணும். வதக்குன உடனே நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இத வந்து சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு, உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு, அப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அம் பெப்பர் போட்டு குடிச்சோம் அப்படின்னா, சூப்பு செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? அதே மாரி நெறைய டைம் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நெனப்பேன். அ நம்ம வந்து நம்மளுடைய கடந்து வந்த பாதை இருக்கும்ல, நம்மளுடைய லைஃபு. அந்த வாழ்க்கையில சிலரிடம் நம்ம வந்து பழகாமயே இருந்திருக்கலாம். அப்படின்னு நமக்கு வந்து வாழ்க்கை தோணும்ல. அ எப்படி சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில சில பேரோட பழகாமயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனப்போம் இல்லையா? அந்த மாரி பெர்சன் யாரு? அப்படின்றத எனக்கு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா, ஒரு சிலர்லாம் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்மள்ட்ட வருவாங்க. அப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேச்செல்லாம் இருக்கு பாருங்களேன். அப்பாடா! அப்பப்பா! அந்த தேன் இருக்கு பாருங்க, தேனு. அது கூட தோத்து போயிரும். அந்த மாரி பேசுவாங்க நம்மள்ட்ட. அவங்கள்ட்ட நம்மளோட அவங்களோட காரியம் மட்டும் நமக்கு வந்து சரியாகணும். அப்ப மட்டும் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா நடந்துப்பாங்க. ஸோ, நானும் என்னோட லைஃப்லயும் இந்த மாரி நெறைய பேர பார்த்துருக்கேன். ஆனா சொல்ல முடியாது இல்லையா? என்ன பண்றது? நம்ம பழகி தான் ஆகணும். அவங்கள மாரி நம்மளும் இருக்க முடிய மாட்டுது. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு மாரி கன்னிங்கா இருக்க தெரியல நமக்கு. அவங்க இப்படி நடந்துட்டாங்கன்னா, ஓகே பரவால்ல. அது அவங்களோட கேரக்டர் அப்படின்னு நெனச்சு தான் நம்மளும் போக வேண்டியதா இருக்கு. அதனால இப்பல்லாம் யாராவது நமக்கு கால் பண்ணலையா? ஐ டோன்ட் கேர் அப்படின்னு விட்டர்றது. நீங்களா கால் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நானும் கால் பண்ணி பேசுவேன். பேசலையா நானும் கண்டுக்கிறதில்ல. அதே மாரி நம்மளையெல்லாம் இக்னோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் சரி, என்னையும் சரி, நம்மளையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்திலேயே நிக்காதீங்க. அவங்க மூஞ்சில கூட முழிக்காதீங்க. டாட்டா, பை பை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா, நம்மளோட அருமை இப்ப தெரியாது. போக போக புரிய ஆரம்பிச்சுரும்.
அப்போ வந்து நமக்கு தெரியும்ல. ஸோ, அதனால இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல நிக்காதீங்க. நமக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கலனாலும் நிக்காதீங்க. போயிட்டே இருங்க. ஏன்னா, அவங்க யாரோ, நம்ம யாரோ அப்படின்னு நெனச்சுட்டு போயிருங்க. நான் அப்படிதான் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சில நேரங்கள்ல வந்து மனசு கல்லா இருக்கிற மாரி தோணும். சில நேரங்கள்ல ரொம்ப ஃபீலா இருக்கும். ச்சே! இவங்க இப்படி பேசிட்டாங்களே! இவங்க இந்த வார்த்தைய சொல்லிட்டாங்களே! அப்படின்னு ஃபீலா இருக்கும். ஆனாலும் என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த வார்த்தைய சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம போய் சொல்லவும் முடியாது. அதனால இக்னோர், இக்னோர் தான். அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சுட்டு விட்டுறணும். ஓகேங்க. இப்ப வந்து சாப்பிட நேரம் வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா, ஜாக்குக்கு வந்து ஆன்லைன்ன்றதுனால, அவரு பாவம் சில நேரங்கள்லலாம் வந்து ரொம்ப பசியா இருக்கும். ஆனாலும், அந்த பசியிலேயே வந்து கால்ஸ் பேசிட்டே வந்து ஸ்பூன்ல சாப்பிடுவாரு. என்ன டேஸ்ட்டு நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, இது எல்லாரோட ஒய்ஃபோட மனநிலையும் இப்படிதான் இருக்கும். அம்மாவா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் சமைச்சு வச்சாலும், நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம பிள்ளைங்களோ, அந்த சாப்பிடுற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வாய் வைக்கும்போது, அந்த ஒரு டேஸ்ட்ட பார்த்து, பார்த்து இறக்குறப்போ, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அந்த ஒரு மனசு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி. ஆனா சில நேரங்கள்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சேர்லயே உட்காந்து ஜாக் வந்து மௌனமாவே சாப்ட்டு இது பண்ணுவாங்க. சில நேரம் கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது? அவங்களுக்கு அப்படிதான். அப்புறம் நாங்க எடுத்து வச்சேன். பிள்ளைங்கள கூப்பிட்டேன். அவந்திகா மட்டும் சூப் எடுத்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் "அப்புறம் சாப்பிடுறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனா. அதனால எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு பசிச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பவுமே சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். இது என்னோட ரூல் அப்படிதான் இருக்கும். பசிச்சிருச்சு அப்படின்னா, நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி. அம். சாப்பிடும்போது நெனச்சுட்டே சாப்பிட்டேன். சரண் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டே சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில ஜாக் வந்தாங்க. அப்ப நான் ஜாக்ட்ட கேட்டேன். "அப்பா சரணுக்கு போய் குடுக்கலாமாப்பா?" அப்படின்னு கேட்டேன். போலாம் ஈவினிங் ஃப்ரீ தான்" அப்படின்னாங்களா. எனக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே டக்கு டக்குன்னு சாப்ட்டுட்டு ஏன்னா, அ நம்ம வயித்துல பொறந்தா தான் புள்ள அப்படிங்கிறது இல்ல. நம்மளோட அக்கா பிள்ளையும் நம்மளோட புள்ள தான். ஏன்னா, நம்ம வந்து கல்யாணம் ஆகாமலேயே நமக்கு வந்து அ அம்மாங்கிற ஸ்தானத்த குடுக்குறது வந்து அக்கா பசங்க தான். ஸோ, அந்த மாதிரி எனக்கு வந்து சாதனா, சரணு, பிரியங்கா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான் எப்பவுமே. அவனுக்கு வந்து எடுத்துட்டு போலான்னு சொன்னோனே எனக்கு பயங்கர சந்தோஷம். சரிப்பா போலாம் அப்படின்ட்டு அ எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றான் சரணு. என்ன அப்படின்னா, "சித்தி எனக்கு வந்து விசா ரெனிவல் இருக்கு. பாஸ்போர்ட் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். ஸோ எப்பவுமே பாஸ்போர்ட் எங்கள்ட்ட தான் இருக்கும். "என்ட்ட தான்டா இருக்கு" அப்படின்னேன். "சித்தி கோச்சுக்காம எடுத்துட்டு வாங்க சித்தி" அப்படின்னா. "சரிடா எடுத்துட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். அது பாருங்க ஒரு கோஇன்சிடென்ட்டா நாங்க வந்து போகணும்னு நெனச்சோம். ஆனா, அவனே கால் பண்ணி வர சொல்ற மாரி ஆயிடுச்சு அவனோட பாஸ்போர்ட்டு. ஏன்னா, அ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அவன் வந்து. ஸோ, இந்த மார்ச்ல தான் அவனுக்கு வந்து வேலை கிடைச்சது. இது வந்து 3வது வருஷம் முடிஞ்சு 4வது தொடங்குது. அம் இது பாருங்க, ரோடு பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா போகுதுன்னு பாருங்களேன், இந்த டைம்ல. ஆ சொல்லிட்டு சொன்னா, சித்தி நீங்க உடனே போயிருங்க. ஏன்னா டம்மு டம்முன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நீங்க அதனால விட்டுட்டு போயிருங்க" அப்படின்னுட்டு இருந்தான். சரிடா அப்படின்ட்டு அப்புறம் நாங்க சாப்பாடு கொண்டு வரது அவனுக்கு தெரியாது. அப்புறம் அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே எங்கள பார்க்குறப்ப அந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனுமே அங்க தனியா தானே இருக்கான். பேச்சுலரோட இருக்கிறப்போ, அந்த ஃபேமிலிய பார்க்குறப்போ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். நிஜமா கொள்ளை அழகுன்னுவேன். துதிர்ந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா துதிர்வன காம்பினுமே தேன் வழியாதோ உச்சி வெயில் வேளையில உந்து வரும் தூறலொன்னு தொண்டையில வந்து விழ ஊனனையாதோ துதிர்ந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா துதிர்வன காம்பினுமே தேன் வழியாதோ உச்சி வெயில் வேளையில உந்து வரும்
நாங்க போயிட்டாவே, "வாங்க ஏதாவது சாப்பிடலாம். வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னுவான். "டேய் நாங்க இப்ப தான்டா பிரியாணி சாப்பிட்டு உனக்கு எடுத்துட்டு வரோம்" அப்படின்னாலும், "இல்ல, இல்ல அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நீங்க வாங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லி, அவனுக்கு வந்து இந்த குட்டீஸுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுக்கணும். அதே மாரி லீவ்ல இருந்தாலும், லீவுக்கு வரான் பாருங்களேன், அப்பவுமே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தனியா ஃபோன் அடிச்சு, அ பெரிய பாப்பாக்கு என்ன வேணும்? சின்ன பாப்பாக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கேட்குங்க. நான் தான் சொல்லுவேன், "டேய் இதெல்லாம் வாங்கிட்டு வராத. வேஸ்ட்டா போது, வேஸ்ட்டா போது. எதுவும் வாங்காதன்னுவோம்." அதே மாரி ஜாக்குமே வந்து நாங்க ஹோட்டல் போனாலுமே, சரண வந்து பே பண்ண விட மாட்டாரு. ஏன்னா, அவன் இப்ப தான் சம்பாரிச்சு வரான். அவன போயிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனால அவனுக்கு வந்து என்னன்னா, நம்ம சம்பளத்துல நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. "வாங்கிக்கங்க சித்தி, இன்னும் வாங்கிக்கங்க. எது வேணுமோ வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். "எங்களுக்கு போதும்டா. எனக்கு ஒரு டீ மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லி, இந்த பசங்க வந்து சமோசா அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவன் வந்து போயிட்டு வரேன்னு சொல்றான். ஆனாலும் அவன் மூஞ்செல்லாம் பாருங்களேன். சரி பார்த்து கவனமா போயிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு போகவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஃபோன் அடிச்சுருவான். ஆ இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போய் ஃபர்ஸ்ட்டு டே வந்து ஆஃபீஸ்ல விட்டுட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உடனே எனக்கு வந்து ஃபோன் அடிச்சு அழுதான். "சித்தி என்னால இங்க இருக்க முடியாது சித்தி. வந்து என்ன கூட்டிட்டு போங்க சித்தி" அப்படின்னு சொன்ன சரணு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரை ஆம்பளையா இருந்து ஸோ சொல்ல தெரியல எனக்கு. ஓகே. நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் சேஃபா இருக்கிறோம். நீங்களும் சேஃபா இருங்க. பாய் பாய். டாட்டா.